சார், என் பேர் சேகருங்க, சிதம்பரத்துலேருந்து வரேன். சமீபத்தில் முஸ்லீமில் ஒரு டெத் ஆகி போச்சுனாக்கா நேராக மசூதிக்கோ இல்லை பள்ளிவாசலையோ கொண்டு வந்து பாத்தியா ஓதி தான் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவாங்க. சில நேரத்தில் சில பேர் அந்த முஸ்லீமில் உள்ளவங்களே அடக்கம் பண்ணும் பொழுது மசூதிக்கு கொண்டுட்டு வந்து ஜபம் பண்ணாமலே நேராக கொண்டு போய் புதைச்சிடுறாங்க. அது தீவிரவாதம் இல்லைங்களா? இந்த கேள்வி அதாவது என்ன கேள்வி விளங்கல. நீங்க வாங்கி சொல்லுங்க எனக்கு. அதாவது டெத்து கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, 2 பேரும் சண்டை வந்துருக்கு. அந்த மாதிரி முஸ்லீம் தீவிரவாதத்தில் இருக்காங்களா? தீவிரவாதம் இல்லையா? அதாவது முஸ்லீம்களுடைய தொழுகை, அதாவது இறந்து போன மையத்தை கொண்டு போய் அந்த உடலை கொண்டு போய் தொழுகை வச்சு அடக்கம் பண்றாங்க. சில இவர் பார்த்த ஊர்ல தொழுகை வைக்காம கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள அதுல அவங்களுக்கு இடையில சண்டையாகி போச்சு. அப்ப இந்த தொழுகை வச்சுதான் அடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க அதை ஏன் அவ்வளவு தீவிரமா இருக்கிறாங்க? தொழுகை வைக்க எப்படி அடக்கம் பண்ண வேண்டியதானே? அப்படித்தானுங்க? அதான் அவருடைய கேள்வி. அதாவது அது தீவிரவாத அப்படி அப்படி அதாவது தொலை வச்சு அடக்கணும்னு சொன்னவங்க தீவிரவாத குரூப்பா அப்படின்னு கேட்கிறாரு. சரி சரி. அதாவது இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடக்கிற உள்நாட்டு குழப்பத்தை பத்தி அதாவது இல்ல ஒரு விஷயம். அதாவது எப்படின்னு கேட்டாக்கா, இவர் நெல்லிக்குப்பத்துல இவர் சப் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு. எங்க நெல்லிக்குப்பத்துல சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு இப்படி ஒரு கேஸ அவர் டீல் பண்ணிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு கேஸ அவர் டீல் பண்ணிருக்கிறார். சரி, அவர் உதவி ஆய்வாளர், காவல்துறை உதவி ஆய்வாளர். சரிதானே? அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்நாட்டு குழப்பம் ஒன்று இருக்குது. அதை வைத்து அவர் என்ன செய்யறாரு? இந்த கேள்வியை கேட்கிறார். என்ன குழப்பம்னு கேட்டா, பாரம்பரிய முஸ்லீம் சிலர் இருக்கிறாங்க. சில பேர் குரான் ஹதீஸ்ல குரான் சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிற முஸ்லீம்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. பாரம்பரிய முஸ்லீம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்க அப்பம்பாட்டம் காலத்தில் நாங்க என்ன செஞ்சோமோ அதைத்தான் நாங்க செய்வோம். இது பாரம்பரிய முஸ்லீம். இந்த முஸ்லீம் என்ன சீர்திருத்த முஸ்லீம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்க அப்பம்பாட்டம் செஞ்சாலும் அது குரான்ல இருக்கணும், முகமது நபி சொல்லி இருக்கணும். அந்த 2 இல்லாம நீங்க செஞ்சா அது இஸ்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு குரூப். எங்களுக்குள்ள 2 குரூப் சித்தாந்த அடிப்படையில் இருக்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இப்ப நாகூர்ல தர்கா வச்சிருக்கிறாங்கல்ல, இது இஸ்லாத்துல இல்ல. இந்த பாரம்பரிய முஸ்லீம்னு சொல்றவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த தர்காவை கட்டி அதுல வழிபாடு செய்வாங்க. சீர்திருத்த முஸ்லீம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இறந்து போன ஆட்களுக்கு சமாதி கட்டக்கூடாதுன்னு நபி சொல்லிட்டாங்க, முகமது நபி. நீ எதுக்காக வேண்டி 400 வருஷம் செத்து போனால புதைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு எதுக்கு அவரை போய் நீ கும்பிடுற அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்க பாரம்பரியமா உள்ளது. உங்க பாரம்பரியமா இருந்தாலும் தப்பா இருக்குப்பா, குரான்ல இல்லப்பா. முகமது நபி சொல்லாத ஒரு விஷயம், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், இது ஏன் செய்யறேன்னு கேட்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயத்துல ஒரு சீர்திருத்தம் செய்யக்கூடிய சீர்திருத்தம்னா என்னன்னு கேட்டா, முகமது நபி காலத்தில் உள்ளபடிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு குரூப். எங்க அப்பம்பாட்டம் காலத்தில் உள்ளபடி நடப்போம் அப்படின்னு ஒரு குரூப். இப்ப முகமது நபி உதாரணமா முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பாரம்பரிய முஸ்லீம்ங்கிறவங்க டவுரி வாங்குவாங்க. கல்யாணத்துல பெண் வீட்டார்ட்ட வரதட்சணை வாங்குவாங்க, பள்ளிவாசல வச்சுக்கிட்டே வாங்குவாங்க. இந்த சீர்திருத்தம் பண்ற குரூப் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது வரதட்சணை இஸ்லாத்துல இருக்குதா, ஆம்பளை தானே பெண்ணை கொடுக்கணும் இருக்குது, பெண்ணிடத்தில் எப்படி நீ வாங்குற அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க. உடனே சண்டை வந்துடும். தர்காவுக்கு போறவங்களுக்கு போகாதுன்னு சொல்றவங்களுக்கு சண்டை, வரதட்சணை வாங்குறவங்களுக்கு வாங்காதவங்களும் சண்டை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்துட்டாருன்னு சொன்னா அவங்களுடைய வாரிசு இருக்காங்கல்ல, என் தகப்பனார் இருந்தா நான் தான் புள்ள, நான் தான் பிரேயர் பண்ணணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சீர்திருத்த முஸ்லீம் சொல்றாங்க. பாரம்பரிய முஸ்லீம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, மத குரு இருக்காரு, பூசாரி மாதிரி பள்ளிவாசல் இருப்பார்ல, அவர் தான் பிரேயர் பண்ணுவாருப்பாங்க. அவர் எப்படி பண்ணுவாரு, இஸ்லாத்துல இல்லையே, இஸ்லாத்துல பூசாரின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த சீர்திருத்த ஆளுங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வர்றதுதான் அந்த ஐயா அவர்கள் சந்தித்தது
ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்யற விஷயம் வருது. அடக்கம் செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா, இந்த பாரம்பரியம் இருக்காங்க பாருங்க, அவங்க சில சடங்குகள்லாம் வச்சிருப்பாங்க. சந்தனம் தெளிக்கிறது, பூமாலையை போடுவது, அந்த பெரிய ஆடம்பரமா இறந்து போனவனுக்கு ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் தப்பு. பிரேயர் பண்ணிட்டு கொண்டு அடக்கம் பண்ண வேண்டியதானே. அது சாமியாரை கொண்டு அந்த புரோகிதரை கொண்டு எதுக்கு அந்த பாத்தியாவெல்லாம் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் முகமது நபி காலத்தில் என்ன இருந்துச்சோ அதான் இஸ்லாம், அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். பாரம்பரிய முஸ்லீம்ங்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இடையில நுழைஞ்சதெல்லாம் இஸ்லாம்னு சொல்றாங்க. வரதட்சணை, ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னு வைங்களேன், நாங்க எங்களுடைய கல்யாணம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் பண்ணிவிடுவோம். பட்டாசு விட மாட்டோம், சீரியல் போட மாட்டோம், மனிதனுக்கு பயன் இல்லாத செலவு செய்ய மாட்டோம். சோத்துக்கு வேண்டாம் செலவு பண்ணுவோம், மனிதனுக்கு பயன் தராத விஷயங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம்ன்றது நாங்க ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கோம். இந்த பாரம்பரிய முஸ்லீம் என்ன செய்வான், கல்யாணம் பண்ணி ஊரை வளைச்சு பந்தல் போட்டு சீரியல் போட்டு பாட்டு கச்சேரி போட்டு இதெல்லாம் செய்வான். இதெல்லாம் ஏப்ப அப்படி அநியாயம் பண்ணி வீண் பிரயம் பண்றீங்க, ஏழை பாலை எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, உங்க செயல்னால ஏழைகள் கல்யாணம் பண்ண முடியலன்னு நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரியான வகையில அவர் இறந்து போனவரை அடக்கம் செய்யும் பொழுது அவங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. என்ன பஞ்சாயத்து? இதே பஞ்சாயத்து தான். அவன் என்ன பாரம்பரியத்தில் உள்ள என்ன செய்வான்னு கேட்டா, நாங்க இதுவரைக்கும் செஞ்ச சடங்கை எல்லாம் செய்வோம், என்னென்ன செஞ்சோமோ அந்த அஜரத்தை கூப்பிட்டு பாத்தியா ஓதி அதுக்குரிய சடங்கெல்லாம் செஞ்சு அப்பதான் அடக்கம் பண்ணுவோம். அவன் நிற்பான். இவன் என்ன செய்வான், என் தகப்பனாருக்கு நான் அப்படி செய்ய மாட்டேன், முகமது நபி சொன்னதை தான் நான் செய்வேன், குரான்ல உள்ளதை தான் நான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது பாரம்பரியமா முகமது நபியான்னு ஒரு சண்டை வந்துடும். அப்ப இந்த பள்ளிவாசல் இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது உங்களை அடக்க மாட்டோம், அடக்கத்தில் இடம் தர மாட்டோம் வாங்க. அப்புறம் போலீஸ் கோர்ட்டு கேஸ் நடக்கும். அந்த ஒரு விஷயத்தை நடத்துறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, இது இறந்து போனவர் மட்டும் உள்ள விஷயம் இல்லை, நிறைய இருக்கிறது. கல்யாணம்னாலும் நாங்க புரோகிதரை கூப்பிடக்கூடாது நாங்க சொல்லுவோம். கல்யாணம்னு சொன்னா அந்த குடும்பத்தார் பண்ணுங்க. அதுக்கு ஏன் புரோகிதர் மந்திரம் ஓதுறாரு? இஸ்லாத்துல இல்லாம எதுக்கு மந்திரம் ஓதுறதுக்கு வர்றாருன்னு நாங்க கேட்போம். இஸ்லாத்துல கிடையாது. அவங்கவுங்க தான் பண்ணிக்கிறணும். கல்யாணத்தை 2 குடும்பத்தார் பண்ணிக்கிறணும். அப்ப என்ன, அதை நாங்க மறுக்கும் பொழுது எங்களுக்கு அவங்க சண்டை. வரதட்சணை வாங்காதண்டா சண்டை, ஆடம்பர கல்யாணம் பண்ணாதண்டா சண்டை. இப்படியான ஒரு சண்டை எங்களுக்குள்ள கருத்து மோதல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது சரின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல உள்ளதுதான் இஸ்லாம், முகமது நபி சொன்னதான் இஸ்லாம். மீதி உள்ளதெல்லாம் வேற வேற மதங்கள்ல காப்பி அடிச்சு எங்களில் சேர்த்துட்டாங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல இருக்கிறவங்க மற்ற மதத்துக்காரங்க செய்யறாங்கல்ல. இப்ப நீங்க தேர் இழுப்பீங்க, அதை பார்த்து நீங்க சந்தன கூடு உண்டாக்கிட்டான். முகமது நபி தடுத்தாங்க, இதை இஸ்லாம் தடுக்குது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நீ தேர் இழுத்தா நான் சந்தன கூடு இழுப்பேன், நீ உண்டியல் வச்சா நானும் உண்டியல் வைப்பேன், நீ சாம்பிராணி புகை போட்டா நான் என்ன செய்வேன், நான் ஊதுபத்தி புகையை போடுவேன், இப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் சேர்த்துக்கிட்டாங்கல்ல. இந்த ஒரு சித்தாந்த யுத்தம் தான் அது. இந்த இறந்தவருக்கு மட்டும் உள்ளது இல்லை, ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த பாரம்பரியத்தில் இருந்தவர்கள் மாறி வர்றாங்க. நாங்கள் பாரம்பரியத்தில் இருந்தால் தானே, இருந்தவர்கள் தான் விளங்கி என்ன செய்யறோம், இதுதான் சரி, குர்ஆன்ல உள்ளபடிதான் முஸ்லீம் நடக்கணும், முகமது நபி தான் நமக்கு தலைவர், மற்றவனே நம்ம எடுத்துக்கிற தேவையில்லைன்னு சொல்லிட்டு மாறிக்கொண்டு வருகிறது. விரைவில் எல்லாமே மாறிவிடும். சரியா? இதான உங்க கேள்வி? சரி, அடுத்தது